தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. 81 ஆண்டுகள் கடந்து வந்து இந்த குற்றால மறுரூப ஆலயத்தின் போதிர பண்டிகையில் எத்தனையோ தேவைகளை ஆண்டவர் நமக்கு சந்தித்திருக்கிறார். விசேஷமாய் ஆல்டரில் ஒரு ஆசீர்வாத தட்டு இருக்கு, ஒரு பைபிள் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, நிறைய ட்ரெஸ் இருக்கு. கடந்த ஆண்டில் இந்த பண்டிகையில் இங்கே வந்து ஜெபித்த பொழுது ஒரு கற்பத்தின் கனியை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி ஒரு நேர்ச்சியாக ஒரு குடும்பத்தார் அந்த காணிக்கையை படைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி எத்தனையோ மக்களுக்கு அற்புதம். நேற்றைய தினம் ஒரு அன்பு சகோதரர், 81 வயது நிரம்பிய ஒரு சகோதரர், இதே குற்றால பண்டிகையில் நான் பிறந்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார். என்னுடைய வாழ்வில் கூட என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 17/12/59 என்று என்னுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நான் ஆர்டினேஷன் திருநெல்வேலி திருமண்டலத்தில் பிஷப் கிறிஸ்தாஸ் மூலம் வாங்குறப்போ ஞானசர சர்டிஃபிகேட் கேட்டாங்க, கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்போ தான் ஞானசர சர்டிஃபிகேட் எங்கே கிடைக்கும்னு தேடினேன். அது வரையும் தேடலை. 2016 அப்போ நம்ம டைசிஸ் ஆஃபீஸ் போனால் கிடைக்கும்னாங்க. டைசிஸ் ஆஃபீஸில் போய் என்னுடைய கிராமத்தின் பெயர் பரங்குன்றாபுரம் என்று சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் பெயரை சொல்லிய பொழுது என்னுடைய வயதை நிதானத்தில் வைத்து கிட்டத்தட்ட 1 hour 2 hours தேடி அந்த ஞானசர சர்டிஃபிகேட் எடுத்தாங்க. அதில் 5/9/1960 என்று போடப்பட்டிருக்கு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 4 ஆண் பிள்ளைகள், நான் 4வது. எங்கள் அம்மாவுக்கு 4வது ஆண் பிள்ளை நான். பிறகு முன்னே எல்லாரும் சொல்லுவாங்களா, அவனுடைய சிஸ்டர்ஸ்லாம், உனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்க போகுது, அதனால வயறு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அந்த எனக்கு ஒரு 4வது ஒரு பெண் பிள்ளை பிறகுன்னு அவங்க நம்பிக்கையோடு இருந்தாங்களாம். எல்லாரும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தோசை பெருசாக சுட்டு அந்த ஓலைப்பட்டியில் வச்சுட்டு எள்ளு பொடியை வச்சுக்கிட்டு இங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் தனியாக வீட்டில் இருந்தாங்களாம். எல்லோரும் இந்த குற்றால பண்டிகைக்கு வந்த பிறகு நான் பிறந்தேன். அதனால் என்னுடைய பிறந்த தேதி எங்கள் அம்மாவுக்கு என்ன அடையாளம், குற்றால பண்டிகை நடக்கிறப்ப நீ பிறந்த, அவ்வளோதான் எனக்கு தெரியும். எங்கள் அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா நாட்டுப்புறம், படிக்காத மக்கள், உணவு இல்லை, பின்தங்கிற நிலைமை, கூலி வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து எங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எங்கே எழுதி வைக்க பேனா இருந்தது, பேப்பர் இருந்தது, எங்கே படிச்சிருந்தோம். ஏதோ ஞானஸ்தானம் போனால் ஐயர் ஒரு தேதி எழுதினார். ஸ்கூலுக்கு போகிறப்போ தலைமை ஆசிரியர் ஒரு தேதி எழுதிக்கிட்டார் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில். இன்னைக்கு பிறகு முன்னே பேரை ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், இந்த பேர், இந்த குழந்தை. அப்போ தான் இன்றைக்கி டேட் ஆஃப் பர்த்து, பர்த் சர்டிஃபிகேட்டு. பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஆதார் கார்டு இருந்தால் தான் ட்ரெயினில் டிக்கெட்டு. இன்னைக்கு இப்படிலாம் வந்துச்சு. அந்த காலங்கள் எப்படி அப்படிப்பட்ட காலங்கள்? ஒருவேளை அப்படி இந்த குற்றால பண்டிகையில் அந்த டைமில் பிறந்த ஒரு அடையாளம். அதனால் கிங்ஸ்லே ஐயா அங்கே இருக்கிறப்போ சரி, அதுக்கப்புறம் கிங்ஸ்லே ஐயாவுக்கு அப்புறம் அந்த குருவானவற்றையும் கேட்குறப்போ, ஐயா அந்த 60 எப்போ நடந்தது பண்டிகைன்னு சொல்லுங்கன்னு அவர் தேடி சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷம் ஆச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அந்த தேதியை கன்ஃபார்ம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய திருமணம் நடந்தது இங்கே தான், மறுரூபாலயம் கலைவாணர் கலையரங்கத்தில் தான் என்னுடைய வரவேற்பு நிகழ்ச்சி, திருமணம். அப்பவும் என்கிட்ட கார் இல்லை, பங்களா இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை. எங்கள் கிராமம் 10 வருஷமாக மழை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. குற்றாலத்தில் வச்சா தண்ணி கிடைக்கும், சென்னையிலேருந்து வரவங்க தங்குவாங்கன்னு குற்றாலத்தில் கல்யாணம் வச்சோம். ஆனால் அந்த குற்றாலம் மறக்க முடியாத வாழ்க்கை. குற்றாலம் எப்பவுமே மறுரூபாலயம் என்பது அநேகருக்கு வாழ்வை கொடுக்கும். அந்த வாழ்வை நிமித்தம் நீங்கள் நானும் வெகு தூரம் பயணப்பட்டு கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தை. லார்ட் இஸ் குட். ஆண்டவர் எப்பவுமே நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இஸ் எ கிரேஸ். எப்பவுமே ஆண்டோட கிரேஸ் நம்மோடு இருக்கின்ற வார்த்தையினுடைய ஆண்டவரை துதிப்பதற்காக வந்திருக்கிறோம்.
துதித்து நீங்கள் எத்தனையோ வேதனையின் மத்தியில, துன்பங்கள் மத்தியில, தகப்பனே எனக்கு இந்த வாழ்வு கிடைக்குமா, எனக்கு இந்த விடுதலை கிடைக்குமா, எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குமா, என்னை ஆசீர்வதிப்பீங்களான்னு கேட்கிறப்போ ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பான். கர்த்தரை நம்புகிறவன் ஒரு காலம் கைவிட மாட்டான். விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த ஆண்டவர் நமக்காக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலுமே ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். தகப்பனே, விசுவாசத்தோடு உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சங்கார தூதன் வந்த பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் கவலை இல்லாம கவலைப்படாமே இருந்தாங்க. ஆனா அவங்க வீட்டு வாசலில் ஆட்டுக்குட்டியோட ரத்தம் துவைக்கப்பட்டிருக்குப்பா. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 4 நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர், எங்களுக்கு முன் செல்கிறவர், எங்களை பாதுகாக்கிற ஒரு வார்த்தை. தகப்பன, உங்களுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தகப்பன, ஒரு விசை கூட மனமிறங்கி நீ நல்லவர் என்பதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வரட்டும். உங்களுடைய கிருபை இந்த பகுதி முழுவதும் தகப்பன, இந்த பந்தல் உள்ள அமைந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியில, இந்த பந்தல்ல மட்டும் இல்லப்பா, வெளியே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு காவல்துறை மத்தியில தகப்பனே, வெளியே ஸ்டால் அமைத்து தங்கள் வாழ்விற்காக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் தகப்பனே, ஏதோ கோட்டை ஈவில உல்லாசமா குற்றாலம் குளிப்பதற்காக வந்தேன், ஏதோ ஒரு பெரிய ஜனக்கூட்டம், இந்த ஜனக்கூட்டத்தை என்ன ஜனக்கூட்டம் என்பதை பார்க்க வந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் நடைபெறணும், நீ உயிருள்ள தகப்பன் என்பதை இங்கு நிறுவனம் பண்ணணும் தகப்பனே. நீங்க இறங்கி வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில வரட்டும் தகப்பனே. உங்களுடைய கிருபைகள் மத்தியில வரட்டும் தகப்பனே. உங்களுடைய இறக்கைகள் மத்தியில வரட்டும் தகப்பனே. உங்களுடைய அபிஷேகங்கள் மத்தியில வரட்டும் தகப்பனே. ஒரு நோக்கத்தோடு தகப்பனே, எங்களுடைய முற்பினாக்கள் 81 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பண்டிகை ஆராதனையில நீங்க பண்டிகை ஆராதனை வந்தபோது எருசலேமின் தேவாலயத்துல உணவை கொண்டிருந்தீங்கப்பா. அலங்கார வாசல்ல அசைவாடி கொண்டிருந்தீங்க, நடந்து கொண்டிருந்தீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கல, நடக்க முடியாம உட்காரல. ஒரு மூவ்மெண்ட் கடவுளாக, ஒரு நடக்கும் கடவுளாய் அந்த இடத்தில் இருந்தீங்க. அந்த வல்லமையின் தகப்பன், அந்த அதிகாரம் உள்ள தகப்பன், அந்த இயற்கையின் தகப்பன், அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலும் இறங்கி வர வேண்டுமாய், உயிர்ப்பிக்க வேண்டுமாய் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இறங்கி வாங்க என்று நோக்கி அழைப்போமா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. உங்களை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி உன் அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை போதித்தருளும். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். மீண்டுமாய் வந்திருக்கிற உங்கள் யாவையும் தெரிந்து திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், திருமண்டலத்தின் பேராயர் கீழ்ப்பணி செய்யும் ஆயர்கள், தலைமைத்துவம் ஒவ்வொரு சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற குருவானவர்கள், மூத்த குருவானவர்கள், விசேஷமாய் சிறப்பாய் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்க சர்க்குணம் ஆயர் ஒரு சிறப்பானவர். அதே மாதிரி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆயர்களையும் நான் வாழ்த்துகிறேன். கேட்டகிஸ்ட், திருச்சபையில் அர்ப்பணிப்போடு பணி செய்யும் கேட்டகிஸ்ட், திருச்சபையின் கடைநிலை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் சாராட்டக்கர் கல்லூரியின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கிற NMSI, நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, IMS-உடைய ஃபவுண்டர் தான் NMS-உடைய ஃபவுண்டர். 1903 IMS ஆரம்பித்து திருநெல்வேலி, தூத்துக்குடி நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு கொடுத்துட்டு 17 பேராயர்கள் ஆனரி மிஷனரி சாது சுந்தர் சிங்கை கொண்டு 1905 சிராம்பூரில் டிசம்பர் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதான் NMSI. ரெண்டும் ஒரே ஃபவுண்டர் தான். நம்முடைய மண்ணின் மைந்தர் தான் ஆரம்பித்தது. அதில் இன்னைக்கு ட்ரெஷரராகவும் அந்த NMSI சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி. கடந்த நாட்களில் DDTA DS டேனியல் ராஜம்மாள் கல்வியியல் கல்லூரியில் 6 வருடங்களாக தாளாளராக பணி செய்து
அது பணி செய்கிறப்பவே பிஷப் கிறிஸ்தாஸ் ஐயாவுடைய பெரிய முயற்சியாக ஐஎம்எஸ்ஸுடைய பிரசிடெண்ட் ஆகி ஐஎம்எஸ்ல 6 வருஷம் ஜிஎஸ் ரெவரண்ட் கிங்ஸ்லி ஜான் நோடு இணைந்து இந்தியா முழுவதும் 650-700 ஊழியர்கள் இருந்ததை 2000 ஊழியர்களாக மாற்றி கடந்த நாட்களில் ஒரு மிஷனரியோடு பேசி கொண்டிருக்கிறோம், ஒரு ஆர்எஃப்சியோடு பேசி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய காலங்கள் மைல்கல்னு ஒரு அற்புதமான காலங்கள்னு சொன்னார். அப்படி வளர செய்வதற்கு ஐஎம்எஸ் அதே மாதிரி என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உயர்வதற்கு ஐஎம்எஸ் எனக்கு உதவி செய்தது. ஐஎம்எஸ்ஸை விட்டு வெளியே வருமுன்னே சாரா டக்கருடைய செக்ரட்டரி பொறுப்பு கிடைச்சது. சாரா டக்கர்லேருந்து நான் அனுப்பப்படும் முன் என்எம்எஸ்ஐ கிடைச்சது. அனுப்பி விட்டாங்க. அனுப்பும்னா என்எம்எஸ்ஐயை கூப்பிட்டு நீ தான் என்எம்எஸ்ஐ கொடுத்தாங்க. என்எம்எஸ்சில் இருக்கிறப்ப என்னுடைய துணைவியாருக்கு தெரிந்த திருச்சுவை சென்னை பேராயத்துடைய பெண்கள் பிரிவுடைய ட்ரெஷரருங்கிற போஸ்ட் கொடுத்தாங்க. சென்னை பேராயத்தில் என்னுடைய மருமகனுக்கு ஒரு ஈக்காடு ஹாஸ்பிட்டலில் எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஹாஸ்பிட்டலில் மேனேஜிங் டைரக்டர் ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவர் அந்த ஐஎம்எஸ்க்குள்ளே வந்த பிறகு பல நிலையில் எங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு என்எம்எஸோடு இணைந்து பணி செய்வதில் நான் மிகவும் சிறப்பாக இருக்கிறேன். ஐஎம்எஸோடும் இணைந்து பணி செய்கிறேன். அதுக்காக ஐஎம்எஸோடு இணைந்து பணி செய்யலை. அந்த பவரில் இருக்கிறப்போ வந்தோடனே ஒரு சேருக்கு நடுவில் வச்சுருந்தாங்க. பவர்லன்னா அங்கே சேர் இருக்காது, அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. சேர் எங்கே இருக்குன்னு தேடுறப்போ செங்கோட்டை இங்கே இருக்கே அவங்களுக்கு ஒரு சேர் வச்சுருக்காங்க பத்திரமான. ஒரு பேராயருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நம்முடைய மாடரேட்டர் அந்த பேராயருடைய மேரேஜுக்கு நானும் என் துணைவியரும் போய் திருவாண்டத்தில் இறங்கி லேட்டாக போனேன். எங்கள் வழக்கமே லேட்டாக போகிறது. அதை அப்படி பழகிட்டோம் வாழ்க்கையில். ஏன்னா ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு போயே பழகிட்டோம். அந்த டைமை கேப் பண்ணி பயங்கர கூட்டம். ஒருத்தர் ஒரு ஐயர் வெளியே இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போவே வழி இல்லை. எங்கேயா உள்ளே கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு டம்மியாக ஒரு மனுஷனுக்கு 50 ரூபா கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. நாங்கள் வந்தால் எழும்பி இடம் கொடுக்கறதுக்கு. இந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீதம் 81 என் பெலனாகிய கர்த்தாவே அழகா சொல்றாரு. 81வது ஆண்டுல அவர் சொல்றாரு என் பெலனாகிய கர்த்தாவே. அதுதான் சங்கீதம் 18. அது அப்படியே திருப்புறா 81. 18 என் பெலனாகிய கர்த்தாவேங்கிறார். அந்த ஆண்டுடைய பலன் நம்மோடு இருக்கிறவரை ஆண்டவரை எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். நான் இந்த நாளில் என்ன வசனம் பேசுறது, ராத்திரி 10:30 மணிக்கு இங்கே வந்து ஏணி மிட்டாயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் என்னோடு பேசுகிறேன். எப்படி பேசுகிறேன்? நான் இறங்கி முகமாய் மோசையோடு பேசுகிறது போல அல்ல. ஷேக்ஸ்பியர் ஒரு நல்ல நாடகம் எழுதுறவர். ஷேக்ஸ்பியர் அவர் பிறந்த வீடு 8 பிள்ளைகள், உணவு இல்லை, வேலை இல்லை, படிக்காத ஒரு மனிதர், நல்ல ஞானம், நல்ல படிக்கலை, ஒன்றும் இல்லை, கடிதான வாழ்வு, ஏதாவது வேலை கிடைக்கணும்னு போறாங்க. ஒரு நாடகம் நடத்துகிற கம்பெனி பக்கத்தில் அன்னைக்கு குதிரை தான் வாகனம். இன்னைக்கு கார் எப்படி நமக்கு வாகனம், அன்னைக்கு குதிரை தான் வாகனம். அந்த காலங்களில் அந்த குதிரை லாயம், குதிரை பார்க்கிங் ஏரியா. அந்த குதிரை பார்க்கிங்கை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அந்த குதிரை பார்க்கிங் வச்சிருக்கிற அவர் கூப்பிட்டு குதிரை பார்க்கிங், குதிரையை பார்த்துக்கிறதுக்கு பார்க்கிங் வேலை. இன்னைக்கு காரு அன்னைக்கு சென்னையில் ஒரு இடத்துல கொண்டே கார் திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு முன்னால் விடுறப்போ அந்த பார்க்கிங் ஒரு தம்பி அன்பாக பேசினார். ரொம்ப அன்பாக பேசினார், தாடி வச்சிருந்தாரு. அந்த பார்க்கிங் இருக்கவங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக பேசுவார். உங்க ஒடியா ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டைப்பாக பேசுவாங்க. ஆனால் அந்த திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஏற்றவரை தம்பி ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அந்த குதிரை பார்க்கிங்க்கு வேலை கொடுத்தாங்க. அந்த குதிரை பார்க்கிங்கில் இருக்கிறப்ப அந்த குதிரையை நல்லா துடைப்பாங்க. யார் குதிரை விட்டு போனாலும் அந்த குதிரையை நல்லா தண்ணியை வச்சு துடைச்சி அந்த குதிரையை நல்லா சைனிங்காக வச்சுருப்பாங்க. பார்க்கிங்க்கு $1 வர்றவங்க ஒரு குதிரையெல்லாம் துடைச்சி வச்சுருக்கப்போ $10 கொடுப்பாங்க. அந்த குதிரை பார்க்கிங் இருக்கிறப்பவே அந்த நாடகத்தை முடித்து வெளியே வரவங்கள்ட்ட நாடகம் இது எப்படி இருக்குது, இன்னைக்கு சினிமா ரிலீஸ் உடனே கமெண்ட் கேட்குறாங்களே, தியேட்டருக்கு வெளியே அந்த பத்திரிகைக்காரங்க கமெண்ட் கேட்குறாங்களா, அதே மாதிரி கமெண்ட் கேட்பாங்க. இவர் ஒவ்வொருத்தரையாக கேட்குறப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஞானத்தை வைத்து தன்னுடைய அறிவை வளர்த்து இவரே நாடகம் எழுத ஆரம்பித்தார். அப்படி வளர்ச்சி என்னன்னு சொன்னாங்கன்னா, பின்னால இறையில் படிக்கிறப்ப டிடிஎஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஷேக்ஸ்பியரும் ஒரு வழிங்கிறார். அறிவில்லாத மனிதனுக்கு அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, விவேகி கொடுத்து, வாலிபனே எழுந்திருங்கிற ஒரு போதகத்தை ஷேக்ஸ்பியர் கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஷேக்ஸ்பியர் ஒரு மூலைக்கல், ஒரு மைல்கல். ஒருவேளை அலெக்சாண்டரை சொல்லுவாங்க, ரோம பேரரசை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு இவங்கெல்லாம் ஒரு காரண ரூபிகள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷேக்ஸ்பியர் ஒரு ரூபக்கல்லின்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் உலகளவில் ஒரு பெரிய முயற்சிக்கு போனார். அதுதான் அந்த மூலையில் ஒரு பேனர் போட்டிருக்காங்க, எதிர்நீச்சல். வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல், போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டம். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. மீனானது தண்ணீர் வர்றப்போ, அந்த தண்ணீருக்கு எதிர்த்து அந்த மீன் வர்றப்போ, அந்த மீன் அப்பதான் தண்ணீருக்கு எதிர்த்து வந்து அது வர முடியாம தகைக்கும். அந்த போர்ஸ் தண்ணியில ஆத்து வெள்ளம் வர்றப்போ அந்த மீன் முன்னால வர முடியாது. அந்த தண்ணியோடு போச்சுன்னா அந்த மீன் இறந்து விட்டது என்று அர்த்தம். இதே மாதிரிதான் வாழ்க்கை என்பது போராட்டம். போராட்டத்தின் மத்தியில எத்தனை போராட்டங்கள் வாழ்ந்தாலும் அந்த போராட்டத்தின் மத்தியில நாம் எதிர்கொள்வதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மத்தியில நாம் எதிர்நீச்சல் அடைப்பதுதான் நம் வாழ்க்கை. அந்த எதிர்நீச்சல் தான் யாத்திராகமத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அங்க இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய போராட்டம். வேலை செய்யறான், வேலை செஞ்சவனுக்கு உணவில்லை. செங்கல் சுமக்கிறான், உணவில்லை. கஷ்டம், வேதனை. அந்த வேதனையின் மத்தியில தங்கள் தேவனை நோக்கி கால் பண்றாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிடுறப்போ வானத்தையும் பூமி படைத்த ஜீவனுள்ள தகப்பன் இறங்கி என்ன பண்றாரு? அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். யார் இவங்களுக்கு வாழ்வு கொடுக்கலையோ, உணவு கொடுக்கலையோ, யார் நசுக்கினானோ அவனுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் இறந்து விட்டது. இவனுடைய பிள்ளைகள் தொடப்பட முடியல. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காத போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொல்றார். இவ்வளவு பெரிய விடுதலை, இவ்வளவு பெரிய வாழ்வு. அவங்க கவலைப்படாம ராத்திரி கதவை போட்டிட்டு வீட்டுல தூங்கினா. ராத்திரி சங்கார தூதன் வந்தாரு. யார் வீட்டு நிலையில பிளட் இருந்துச்சோ அந்த வீட்டு மக்கள் எல்லாம் விட்டுட்டு போய் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அடிச்சு போயிட்டான். கவலை இல்லை, ஒரி இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை. ஏன்னா அதுதான் யோவான் 10 எடுத்து சொல்றாங்க, நானே நல்ல மேய்ப்பன், ஐ அம் எ குட் ஷெப்பர்ட். தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க பார்க்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் நிச்சயமாகவே உங்களை தொடுவதில்லை. உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறார் என்று சொல்கிற ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்களுக்கு இருக்கும் வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அதனால வாழ்க்கையில கவலை வேண்டாம். வாழ்க்கை என்பதே எதிர்நீச்சல். வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். வாழ்க்கை என்பதே கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் விசுவாசத்தோடு விடாப்பிடியா கடவுள் என்னோடு இருக்கிறார். லார்ட் வித் அஸ், இம்மானுவேலராக என்னோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மறுரூபத்தின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னை ஒரு காலம் கைவிடுவதில்லை. ஒரு சகோதரி இங்க வந்திருக்காங்க, சென்னையிலிருந்து. மகனுக்கு திருமணம் பண்ணணும், பொண்ணு தேடினாங்க, கிடைக்கல. கண்ணீரோடு ஜெபித்தாங்க. கடந்த நாட்களில் இன்னும் 1 மாதம் கூட ஆகல, மகனுக்கு திருமணம் ஆகிட்டு நன்றி பலி செலுத்த வந்திருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், கவலைப்படாதே, திகையாதே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு சமாதானம், எனக்கு சமாதானத்தை கொடுப்போம் பொருட்டாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். சமாதானத்தின் தேவனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. நேற்று ரெவரண்ட் காந்தையா சக்கியா பணித்தளத்துக்கு போயிருக்கார். ஐஎம்எஸ் சக்கியா பணித்தளத்துக்கு, வாரணாசி, நம்முடைய பிரதம மந்திரியுடைய சொந்த தொகுதி. நானும் ஜிஎஸ் மனைவி, என்னுடைய மனைவி ஆர்எஃப்சி சிவராஜ், 5 பேர் அந்த கங்கை ஆற்றுல மேலே போய்கிட்டு இருக்கோம். 4 கிலோமீட்டர் நீளம் கங்கையாருடைய நீளம். சிவராஜ் சொல்ற 4 கிலோமீட்டர்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் அந்த இடத்த பாஸ் பண்ணேன். ஐயா இதில் 1200 புனித தலங்களுக்கு இறங்கி பார்க்குறீங்களான்னார். என்கிட்ட கேட்டார். வேண்டாம் ஏன்ட்டேன். ஒரு இடத்துல
இறந்தவனை தூக்கி தண்ணியில் போடுறாங்க. ஒரு இடத்துல பாடியை எரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல எரிச்ச பாடியுடைய சாம்பலை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் இருக்கிற இடம்னு அந்த கங்கை நதியில் 1200 புனித தலங்களாம். அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். பார்த்துட்டு நாங்கள் சக்கியாங்கிற ஒரு பனித்தளம், ஒரு ஸ்லம் ஏரியா, ஒரு குடிசை பகுதிக்குள்ள அந்த பனித்தளம் இருக்குது. 5 பேர் போனோம். ஒரு ஆளுக்கு ஒரு 65 மாலை இருக்கும்னு நினைக்கிறேன். 65 மாலை இருக்குமா? 3 இன்ச்சு உயரம் வந்துச்சு, சின்ன மாலை. 65 பேரும் ஆளுக்கு ஒரு மாலை, 65 பேரும் மாலை போட்டாங்க. எனக்கு 65 மாலை, என் மனைவிக்கு 65 மாலை, அவருக்கு 65 மாலை, அவன் துணைவியாருக்கு 65 மாலை, சிவராஜுக்கு 65 மாலை. என் மனைவி சொன்னாங்க, கல்யாணத்தனைக்கு போட்ட மாலை 1 வாரம் கழுத்து வலிச்சுதா, இது போட்ட மாலை 2 மாதம் கழுத்து வலிக்குதுன்னா. போட்டுட்டு அப்போ ரொம்ப உற்சாகம், ஹாப்பி ஆகிட்டேன். நானும் ஜிஎஸ் ரொம்ப ஹாப்பி. 2 சர்ச்சு டெடிகேஷன், வாங்க போவோம், சர்ச்சை டெடிகேட் பண்ணிட்டு வந்து சாப்பிடுவோம், சாப்பாடு முக்கியம் இல்லை, வாங்க போவோம்னு சொல்கிறோம். அங்கே இருக்க மிஷினரி பேர் எனக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு, சர்ச்சு திறக்க முடியாதியாங்கிறார். இங்கே இருக்கும் ஆட்சி மன்றத்துடைய சர்ச்சு திறக்க முடியாது, ஒர்க்ஷிப் நடக்கிறதுல டெடிகேஷன் நம்ம பண்ண முடியாதுன்னு கல்வெட்டை அட்ரஸ் பண்ணார் ஜெயலலிதா அம்மா. அதாவது அந்த காணொலி வாயில் மூலம் டெடிகேட் பண்ணுற மாதிரி நாங்கள் டெடிகேட் பண்ணோம். ரொம்ப கோபம் எனக்கு வந்துச்சு. 1.5 லட்ச ரூபா பிளேட் டிக்கெட் செலவு பண்ணி போயிருக்கேன். நீயா திறக்க முடியாது சர்ச்சுக்கு, நீ ஏன் கூப்பிட்ட, வேலை இல்லையான்னு திட்டேன் அந்த மிஷினரியா. ஜிஎஸ் என்ன சொன்னார், வாங்கினே ஒரு இடத்துக்கு போவோன்னு ராம்கருங்கிற ஒரு பனித்தளத்துக்கு நீ கூட்டிகிட்டு போனார். ராம்கர் அங்கேருந்து 60 கிலோமீட்டர். நேற்று காந்தையா போய் அங்கே போக முடியாமல் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி திரும்பிட்டாராம். நேற்று இரவுடைய ரிப்போர்ட், ஆக்சிடென்ட் ஆகி திரும்பிட்டாரு. திரும்பிட்டேனே, ராம்கர் போக முடியல. நான் ராம்கர் போனேன். அங்கே போனால் அங்கே இருக்க மிஷனரி தன் குழந்தையை கூட்டிகிட்டு 2 வீலரில் 4 கிலோமீட்டர் ராத்திரி 9:45 மணிக்கு நல்ல பனி, பிப்ரவரி மாதம் பனி பெய்து கொண்டிருக்கு. தன் குழந்தையை கூட்டிகிட்டு எங்களுக்கு முன்னால் பைக்கில் போகிறார். அவருக்கு மேலெல்லாம் செம்மண் ஆகிட்டு, அந்த அளவுக்கு தூசி. நாங்கள் இனோவா காரில் போகிறோம். ஒரு வீட்டில் ப்ரேயர் 10:15 ஆரம்பிக்கிறோம், 11:45 வரை பேய் போக மாட்டேங்குது. எங்களுக்கே பேய் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஜோம் பண்ணி பேய் போயிடுச்சு. பேய் போகிறோன்னு ஒரு அம்மா சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வாலிப மகன் லேகியோன், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்க லேகியோனை போல கொடூரமான ஒரு வியாதி. துணி இல்லாமல் நடப்பான், கல் எடுத்து உடம்புல குத்திக்குவான், அடுத்தவங்களை கல்லறிவான், அவன் கத்தி எடுத்து வெட்டிடுவான், எச்ச மேலெல்லாம் துப்புவான். என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. கங்கை நதி புனிதத்தலம் போனேன், கிடைக்கல. எத்தனையோ புனிதத்தலங்கள், ராமேஸ்வரம் போனேன், கன்னியாகுமரி போனேன், பழனி போனேன், கிடைக்கல. ஆனால் இந்த மிஷனரி வந்து ராம்கருங்கிற ஒரு இடம் இருக்குங்க, 4 கிலோமீட்டரு. அதில் ஊருக்குள்ளே போய் ரைட்டில் திரும்பினா உள்ள ஒரு கிறிஸ்டின் சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் போய் ஜோம் பண்ணேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, ராத்திரி சாட்சி 12 மணிக்கு 19 ஆண்டுகளாக இருந்த ஒரு வியாதி என் மகனுக்கு, அந்த பைத்தியம்ங்கிற ஒரு வியாதி, சர்ம ரோகங்கிற வியாதி கடந்து போய் இன்னைக்கு ஒரு நல்ல வாலிபனாய் காணப்படுகிறான். ஜோம்னு மிஷனரி கூட இல்லை, சாதாரண ஒரு எவாஞ்சலிஸ்ட். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எத்தனையோ கவலையின் மத்தியில், எத்தனையோ கண்ணீரின் மத்தியில் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். வந்திருக்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எனக்கு ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சு வாழ்றப்போ வாழ்க்கை எப்பவுமே எதிர்நீச்சல் தான். ஒரு சிறப்பான பேனர், ரொம்ப வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த எதிர்நீச்சல் மத்தியில ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, நம்மை உருவாக்கி நம்மை படைத்து நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரோடு நாம இருக்கிறப்போ ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒரு கப்பல் பயணம், சைக்ளோன் வந்துருச்சு, புயல். யோனா போன கப்பல் மாதிரி பெரிய புயல் வந்துருச்சு. ஹார்பர்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க.
புயல் வந்து ஹார்பர்லேருந்து 25 கிலோமீட்டர் வெளியே போயிடணும். ஹார்பர் பக்கத்தில் நிற்கக்கூடாது. எத்தனையோ கப்பல் சென்னையில் ஒதுங்கியிருக்கு, தரை இறங்கியிருக்கு. அந்த காற்றுல அடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட போன வாரத்தில் ஏதோ ஒரு ஊரில் நியூஸில் பார்த்தேன், 95 ஆண்டுகள் கழிச்சு மூழ்கி போன ஒரு கப்பலை எடுத்திருக்காங்க. 95 ஆண்டுகள் கழிச்சு. அப்படி ஒரு புயல். எல்லாரும் தங்கள் தேவனை நோக்கி அபயமிடுறாங்க, சத்தமிடுறாங்க, கூப்பிடுறாங்க, ஐயோ எம்மான்னு கத்துறாங்க. ஐயோ கடவுளை நீ இந்தியா விடுவிக்க மாட்டீரா, இயேசு கிறிஸ்து இந்த போட்டில் கடந்து போகிறப்போ, அந்த புயலில் அந்த போட்டு அலறப்போ, அந்த கிறிஸ்து சீஷர்கள் அலறப்போ இயேசு கூட இருக்கிறதே மறந்துட்டாங்க. நாமும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாங்கிற அந்த வேதனையே மறந்துட்டோம். கடவுள் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் நாமம் பெரியது, கர்த்தர் என்னை கைவிடுவதில்லைங்கிற அந்த ஒரு தாட் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கிறது இல்லை. நம்ம இருக்க முடியறதில்லை. ஏன்னா சாதாரண எளிய மக்கள், நாம் சாதாரண ஒரு மனிதன். ஆனா அந்த மனிதன் மத்தியில ஒரு விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று இருக்கிறது. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்காலும் பாவமான யாவற்றையும் விலக்கிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி, ஆண்டவரை நோக்கி அந்த பயணத்துல எல்லாம் அலறாங்க. ஒரே ஒரு பாஸ்டர், நம்ம இடையே இருக்கிற பாஸ்டர் பர்னபாஸ் மாதிரி ஒருத்தர், ரொம்ப தெளிவானவர், ரொம்ப சீரியஸ் சிந்தனை உள்ளவர். அவரும் அவருக்கு துணைவியாரும் தூர நோக்கத்தோடு ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க, நிதானமாக பேசுவாங்க. அவரை மாதிரி ஒருத்தர் கவலைப்படாமல் ஜாலியாக பாட்டு படிச்சிருக்காரு. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்கு. சந்தோஷமா பாடிட்டு இருக்காரு. அப்போ என்னை மாதிரி கிங்ஸ்லேயர் மாதிரி போய், ஏன்பா கப்பல் கவர போகுது, இப்படி கவலைப்படாமல் உட்காந்துருக்கு, என்னப்பா நியாயம்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எதுக்குங்க கவலைப்படணும், நீ எத்தனை வயசு இருக்க போறோம் உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? கொரோனால ஒருத்தன் செத்து போனா, ஒருத்தன் கொரோனால சாகலை. கிங்ஸ்லேயருடைய தம்பி பிரின்ஸ் வாத்தியார், கொரோனா வந்து ஆக்சிஜன் 70%, ஐசியூலாம் கிடைக்கல, எங்க பார்த்தாலும் பேஷண்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு கட்டில படுத்து கிடக்குறாரு, சாகுற நிலைமை. அப்படி துணைவியாருக்கு 2 கிட்னி, 1 கிட்னி மகனு கொடுத்துட்டான், 1 கிட்னி தான் இருக்கு. அந்த அம்மா கூடிய இருக்கு, அவரும் சாகல, அவருக்கும் கொரோனா வரல. என்எம்எஸ்ல ஒரு ஊழியர், சந்திரபூர்ங்கிற ஊர், மகாராஷ்டிரா மாத்திர சந்திரபூர்ங்கிற ஊர் இருக்கிறார். 2 தடவை கொரோனா வந்து 2 தடவையும் சாகல. கொரோனாக்கு அப்புறம் மஞ்சள் கஸ்தூரியோ மஞ்சள் பொரிய வியாதி வந்து அதுலயும் சாகல. அதுக்கப்புறம் 2 தடவை ஆக்சிடென்ட் வந்து அதுக்கும் சாகல. ஒரே ஒரு கண்ணு மட்டும் மூட முடியாது. அவர் சொல்றாரு, அந்த ஊழியர் சொல்றாரு, இந்த கண்ணை மட்டும் மூட முடியாது, அது ஒரு கப்பு வச்சு மூடிக்கிட்டு தூங்குறாராம். என்எம்எஸ் ஊழியர் சந்திரபூர்ல இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் இருப்போம் என்பது யாருக்காவது நிச்சயம் இருக்கா? ஒரு குடும்பம் நேரத்தில் உட்காந்து கெட்டுச்சோறு சாப்பிட்டுச்சு. நான் ரொம்ப ரசனை பண்ணேன், எனக்கு கொஞ்சம் கேட்கலான்னு ஆசை. ஆனால் அந்த பெரியவர் சாப்பிட்றதுக்கு தான் இருப்பார். அவர் இப்படி பார்க்காரு சாப்பிட மாட்டாரு, கேட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாரு. இதை பார்த்தோடனே எனக்கு 80-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கள் அம்மா கொண்டாந்து தோசை சாப்பிட்ட ஞாபகம்லாம் வந்துச்சு. இன்னைக்கு உள்ள ஐஃபை எல்லாரும் அந்த பார்டர் பரோட்டாக்கு போயிட்டோம், வயர்லாம் கெட்டு போகுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை என்பது நிச்சயம் அல்ல, போராட்டம். அந்த போராட்டத்தின் மத்தியில கொரோனாங்கிற ஒரு வியாதி இல்லை, உங்களுக்கு எந்த மஞ்சள் பொருளைங்கிற வியாதி இல்லை, எப்படிப்பட்ட ஹார்ட் அட்டாக்ல எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நிச்சயித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கணும். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். அந்த பாஸ்டர் பர்னபாஸ் ஐயா மாதிரி ஐயா சொன்னாங்க, இல்லப்பா உரிவு பண்ணாத, கடவுள் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிற, இவ்வளவு நாள் இருப்பேன்னு, அதை யாருக்கும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுதான் அந்த நீச்சல். நாம போராடணும், அவ்வளவுதான். கடவுள் காப்பாத்துவாருன்னு கையை கால ஆட்டெல்லாம் தண்ணிக்குள்ள போய் செத்து போயிடுவார். காப்பாத்துவாரு, அதுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி என்பதுதான் பிரேயர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. இசையாக்கு வேதனை வந்த பொழுது இசைக்கா சரியா போனா போட்டுன்னு சொல்லல, சுகப்புறமாய் திரும்பி தன் தகப்பனை நோக்கி அழுது ஜெபித்தார். ஜெபித்தவர்களுக்கு ஒரு விடுதலை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல தாவீது நீ சாக போறன்னு சொன்ன பொழுது தாவீது ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்த பொழுது ஒரு பெரிய விடுதலை. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல ஆகாப் ராஜாட்ட வந்து எலியா தீர்க்கதரிசி வந்து நீ சாக போறான்னு சொல்றப்போ பாவமன்னிப்பின் நிச்சயம். பேதுருவும் ஜெயில இருக்கிறப்போ, பவுலும் சீலாவும் ஜெயில இருக்கிறப்போ கடவுள் விட்டுட்டாரு, முடிஞ்சு போச்சுடா வாழ்க்கையில, ஜெயிலுக்குள்ள சும்மா இல்ல துதித்து பாடினார்கள். அந்த துதியின் சத்தம், அங்க ஒரு ஜெயிலர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்று இவரே ரட்சகர் என்று அறிந்து கொண்டார். அந்த வேதனையின் மத்தியில நீங்கள் துதிக்கிறப்போ அங்க ஒரு அற்புதம் ஆண்டவர் கொடுக்க மாட்டவர், அங்க ஒரு விடுதலை கொடுக்க மாட்டவர். இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா, இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பான்னு ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை வாழ்வித்து உயிர் கொடுங்கன்னு கேட்கிறப்போ ஒரு ஜீவனை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கடந்த நாட்கள்ல ஐஎம்எஸ் உடைய மிஷனரி கூடுகைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். 5 வருஷம் கழிச்சு 3-4 வருஷம் கழிச்சு, எதுக்கு அழைச்சாங்களோ தெரியல. போனோன்னு மிஷனரிகளை சாட்சி சொல்லுங்கன்னு அதில் ஒரு மிஷனரி சாட்சி சொன்னார். என்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க தூரமான இடத்துக்கு, மொழி தெரியாது. இங்கிருந்து வேன்ல பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அங்கே லாங்குவேஜ் தெரியாது, மொழி தெரியாது. போன இடத்துல வீடு பார்க்கல. அந்த ஊருக்கு போனால் தீவிரவாதிகள் அதிகம், மத தீவிரவாதிகள். ஒருத்தம் கூட வீடு தரல. ஒரு இடத்துல ஜாமானெல்லாம் இறக்கி போட்டுட்டேன் பஸ் ஸ்டாண்டில், பிள்ளைங்களையும் மனைவி உட்கார வச்சுட்டேன். ஒவ்வொருத்தரா வீடு தருவாங்களான்னு ஒவ்வொருத்தரா போய் கேட்டேன். யாருமே தரமானேட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தரேன்னாங்க. ஐஎம்எஸ்ல 2000 ரூபா வாடகை தருவாங்க, அவங்க 8000 ரூபா வாடகை கேட்டேன். 8000 ரூபா வாடகை கேட்டது இல்லாம 1 மாசம் தான் வீடு தருவேன். ஏன்னா நீ ரோட்ல இருக்கேன்னு சொல்ற, உன் மனைவி பிள்ளைங்களாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குன்னு சொல்ற, 1 மாசம் தான் வீடு தருவேன், அதுக்குள்ள நீ வீடை காலி பண்ணிடணும் சொன்னாங்க. தோத்திரம், கடவுள் வழி இருப்பார். 2000 ரூபா வாடகை 8000 ரூபா பேசி அந்த ஐஎம்எஸ் மிஷனரி நான் நெட்ல டவுன்லோட் பண்ணல, புத்தகத்தில் எழுதி வச்சதை வாசிக்கல, பிராக்டிக்கலா அவருக்கு வாழ்க்கையில இருந்து சாட்சி விட்னஸ். எப்படி குழந்தையை பெற்ற தாய் இந்த தட்டை கொண்டாந்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இது ஒரு விட்னஸ். 1 மாதம் முடிந்தோன்னா வீட்டை கூட்டி சாவியை கொடுத்துட்டாரா. ஏன்பா காலி பண்றேன்னு கேட்டாங்களா அந்த அம்மா. 2 காரணமா. ஒரு காரணம், 1 மாசம் தந்தீங்க, வாக்கு எங்கள் ஆண்டவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், காலி பண்ணிட்டேன். 1 செகண்டரி. 2000 ரூபா வாடகை நீங்க 8000 ரூபா கேட்குறீங்க. எனக்கு இன்ஸ்டியூஷன்ல 2000 ரூபா தருவாங்க. என் சம்பளம் ஒரு 20,000 ரூபா 22,000 ரூபா, அதுல 4000 ரூபா கொடுக்குறேன். என்னையால முடியல. அதனால ரோட்ல இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணணும்னு அந்த அம்மா 8000 ரூபா வாடகை 5000 ரூபா மாற்றி இருப்பான்ட்டாங்களாம். 3000 ரூபா வாடகை குறைச்சிட்டாங்க. குறைச்சி 1 வாரத்தில் தீவிரவாதிகள் வந்தாங்க, அவரை அடித்தாங்க, அவர் மனைவியை அடித்தாங்க, அவர் பிள்ளைகளை அடித்தாங்க. தீவிரவாதம் மேலும் இருக்கும் மாநிலத்தில் நடந்த சம்பவம் இது. அடி வாங்குறாரு, கவலைப்படல, ரத்தம் வந்த இடத்துல 10 போட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டார். எங்கேயுமே போல அவர். அந்த ஹவுஸ் ஒன்று வந்து சிபிஐ அதிகாரியாம். அப்புறம் வந்தாராம், ஃபோன் பண்ணாராம், உன்னை யார் வந்து அடிச்சா, ரிப்போர்ட் கொடுத்தியான்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, நான் ரிப்போர்ட் கொடுக்கல. எதுக்கு ரிப்போர்ட் கொடுக்கல? ஐயா, இயேசு கிறிஸ்துங்களை அனுப்புறப்போ ஒரு சின்ன சிலுவை போடுறாங்க. சிலுவைன்னா எது? மரணம். எங்க பிஷப்புக்கு பெரிய சிலுவை போடுறாங்க, அதுக்கு தான் இவ்வளவு பெரிய சண்டை. பெரிய சிலுவை வாங்க தான் இவ்வளவு பெரிய சண்டை. நேற்று திருச்சியில் ஒரு பெரிய சண்டை முடிச்சு ஒரு பேனல் வந்திருக்கு. அடுத்த மாதம் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. பெரிய சிலுவை வாங்க வழி என்ன இருக்கு? ஆனால் அந்த சிலுவை என்பது மரணம். நான் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறேன். இது ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது, என்னுடைய சட்டம். இல்லை, நீ போய் ரிப்போர்ட் கொடுனாங்க. கொடுத்தாங்களாம். அந்த தீவிரவாதி தேசத்தில் அந்த தீவிரவாதியை கூப்பிட்டு மன்னிப்பு
கடிதம் எழுதி அந்த ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் எழுதி வாங்கினாராம், அடித்தது தப்பு, இன்னும் அவங்க பக்கத்துல போக மாட்டேன். ஒரே வருஷத்துல 150 ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாருங்க அந்த ஊர்ல. அந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதா? ஏன் கவலைப்படுறீங்க? தூரமான இடத்துல பல மணி நேரம் டிராவல் பண்ணி, பல லட்சங்கள் செலவு பண்ணி டிராவல் பண்ணி மறுரூப ஆலயம் குற்றாலத்துக்கு வந்திருக்க ஆண்டவர் இதோ ஒரு சகோதரிக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இன்று நடைபெறும். அந்த அற்புதம் வாழ்க்கையில் இன்று நடைபெறும். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் கிடையாது. அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கே அந்த வாழ்வு இல்ல, அவங்க சொன்னது உண்மைனா எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பன் கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்க அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடு என்னை பறக்க நேசத்தாய் ஜீவித்திடுவே. நேசத்தோடு என்னை பறக்க நேசத்தாய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, உம்மை நம்பி வந்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுன்னு கேட்ட மக்கள் மத்தியில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டுப்பா, உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டுப்பா. யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபித்திருக்காங்களோ, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு விடுதலை கிடைத்த இந்த ராக்கால் தகப்பனே, இந்த மறுரூப ஆலயம் எங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் தகப்பனே. கடந்த வருஷத்துல எங்களுக்கு அற்புதம் கிடைத்த இதே ஆண்டுல மீட்டிங் வாழ்க்கையில என் பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்கேன்ப்பா. பிசினஸ்ல ஒரு மைல்கல்லாய் தூரமா ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். படித்து முடித்த எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்காதா ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரனுக்கு என் பிள்ளைகளை பந்தாவா வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். ஆனா இன்னைக்கு பட்ட மரமா இங்க இருக்கிற என் பிள்ளை என் கூட வராதான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற வயதில் மூத்த மக்களுக்காக தகப்பனேன். தனிமரமா இங்க இருக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, சந்தோஷமா அனுப்புனேன். ஆனா இன்னைக்கு வெறுமையா இருக்கிறேன் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த மூத்த குடிமக்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட இறங்கி வாங்கப்பா. எத்தனையோ கண்ணீரின் மத்தியில, எத்தனையோ வேதனையின் மத்தியில, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில உன் நினைவுகள் எனக்கு தெரியும், உன் தேவைகள் எனக்கு தெரியும். மத்தேயு 6:8 சொல்றீங்க, மத்தேயு 6:9 பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை, ஹெவன்லி மை ஃபாதர்னு சொல்லி ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறீங்க, ஒரு அற்புதத்தை கொடுக்க வழிநடத்த நான் ஆசீர்வதிக்கேன். விசேஷமா எங்களுடைய திருமண்டலத்துடைய தலைவர்கள், திருமண்டலத்துடைய ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கரத்துல தருகிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருமண்டலத்திற்கு இன்ஸ்டிடியூஷனை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களை ஆசீர்வதிங்க. அதை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. எங்களுடைய சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பிறந்த நாள் தகப்பனே கடந்த 27ஆம் தேதி. அந்த பிறந்த நாளை நினைத்து இன்னும் நல்ல தலைவர்கள் எங்கள் திருச்சபையில் எழுப்பணும், இன்னும் காஸ்பல் சொல்லணும். இந்தியாவில் அறியப்படாத மக்கள் மத்தியில சுவிசேஷம் செல்லப்படுவதற்கு அர்ப்பணிப்புள்ள தலைவர்களப்பா, அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்க தேசத்துல எழுப்பணும். இந்த CSA டே நேற்று நடந்ததுப்பா, அதை நினைத்து அதற்காக நன்றி செலுத்தின தகப்பனே ஆசீர்வதிங்க. மீட்பு இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி